வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2021 கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் ஜியாகிரஃபி. ஸோ வல்கானிக் எரப்ஷனை பற்றின ஒரு கொஷின். ஸோ வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அதை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜியோகிரஃபிக்கலாக பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக பார்க்கலாம். ஜியாகிரஃபி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிக்கலாக நடக்கிற ஒரு ஈவெண்ட் டிசாஸ்டர் ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம எங்கே பார்ப்போம்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டு. ஸோ அர்த்குவேக். ஸோ எந்த ஃப்ளட்டு, அர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட்ஸு, க்ளவுடு பர்ஸ்ட்டு எல்லாமே ஜியாகிரஃபிக்கலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் பார்ப்போம். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஜியாகிரஃபிக்கலாக டிசாஸ்டர் மீன்ஸ் ஒரு ஜியாகிரஃபி ட்ரிகரிங் ஈவெண்ட், ஸோ ஆக்சுவலாக டெஸ்ட்ரக்ஷன் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் சேர்த்து நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ ஆக்சுவலாக 2021 நமக்கு வந்து நிறைய வல்கனிக் எரப்ஷன்ஸ் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு வந்து நடந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். பட் அதுவே பேப்பர் 3 இந்த கொஷின், இது வந்து பேப்பர் 1 கேட்டது. பேப்பர் 3 கேட்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இதில் நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் த குளோபல் அக்கரன்ஸ் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ். மென்ஷன் த குளோபல் அக்கரன்ஸ் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ் இன் 2021. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேக்சுவல், எங்கெங்கெல்லாம் குளோபல் வல்கானிக் எரப்ஷன் நடந்துச்சு அப்படின்ட்டு குளோபலாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தேர் இம்பேக்ட் ஆன் ரீஜனல் என்விரான்மெண்ட் நல்லா பாருங்கள். அண்ட் தேர் இம்பேக்ட் ஆன் ரீஜனல் என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கொஷின் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபேக்சுவல் கொஷின். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கொஷின் வந்து ஜென்ரல், எங்கே வல்கனோ நடந்தாலும் ஒரே எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணும். அப்போ அதை வந்து ஜென்ரிக்கான ஒரு கொஷின், ஜென்ரிக்கான ஒரு பார்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் த கொஷினும் வந்து ஃபேக்சுவல் அப்படின்னா அது திரும்ப மாறுமான வாய்ப்பே கிடையாது. ஜியாகிரஃபி படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் வல்கனிக்காக டெக்டானிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்கானிக்காவும் சரி டெக்டானிக்காவும் சரி திரும்பவும் அது ஆக்டிவாக தான் இருக்கும். ஒன்ஸ் வல்கனோ வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆக்டிவ் வல்கனோ அந்த இடத்துல வந்துருச்சுன்னா திரும்பவும் அந்த இடத்துல வல்கனோ வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக வல்கனோவோட ப்ராசஸை பற்றி இருக்கலாம். வல்கனோங்கிறது என்னது? இட் இஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டெயின்ஸில் வந்து ஒரு சின்ன வெண்ட் மூலயமாவோ, ஸோ வெண்ட் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்மா ஆர் லாவா வந்து வெளியே வர்றது. ஸோ எப்படி வெளியே வரும்? டியூ டு டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் த கிரவுண்ட். ஸோ இதுவே தான் அண்டர் த சி அப்படின்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்கானிக் எரப்ஷன் இஸ் அ நேச்சுரல் ஈவெண்ட் where the molten rocks, gases and other materials are expelled from volcanic vent or fissures into the earth's surface. There was 81 volcanoes confirmed in 2021. So ஃபேக்சுவல் கண்டென்ட்டோட இதை வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். வால்கனிக் எரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஈவெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டன் ராக்ஸு, கேஸஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து த்ரோன் அவுட் ஆகும். ஸோ அண்ட் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் வால்கானிக் வெண்ட். எப்படி வெளியே வரும்? வால்கானிக் வெண்ட் மூலிமா. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படியே தூக்கி ஃபிஷர் ரியாக்ஷனாக இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்லேட் மாதிரி வந்து படர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வல்கனோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்சுவல் கண்டென்ட். மேஜர் ஏரியாஸ் வால்கனோஸ் அக்கர். ஸோ இது வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த ஏரியாவில் நமக்கு வால்கனோஸ் அக்கர் ஆச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கேட்கும்போது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ லாவ் சொஃபெரரி, செயின்ட் வின்சென்ட், ஸோ கிரெனடிஸ். ஸோ அடுத்து மவுண்ட் நியாரோகாங் டிஆர்சி, மவுண்ட் மெராப்பி இந்தோனேஷியா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபக்ரதல் சஃபாஜல் ஐஸ்லாண்ட், பக்காயா குவட்டமாலா, ஃபுகுட்டு ஒகானோபா ஜப்பான், மவுண்ட் எட்னா சிசிலி, தால் எரப்ஷன்ஸ் பிலிப்பைன்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஸ்க்ரீன்ஷாட்டாக சம்திங் நோட்ஸ் எடுத்து வைக்கிறதா தான் எடுத்து வச்சுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து லைக் 30-70 அப்ரோச் மாதிரி தான். இதுக்கு வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இம்பேக்ட் ஆன் ரீஜனல் என்விரான்மெண்ட்டுக்கு தான் 70% ஆஃப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்கனோ ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏர் குவாலிட்டி இம்பேக்ட் பண்ணும். ஏர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து பாதிக்கும். வாட்டர் குவாலிட்டி இம்பேக்ட் பண்ணும், சாயில் இம்பேக்ட் பண்ணும், டோப்போகிராஃபியை வந்து மாற்றும், டெம்பரேச்சரை வந்து மாற்றும். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர் குவாலிட்டி. வால்கானிக் எரப்ஷன்லேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து
மீன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும், மீன்ஸ் அந்த வெண்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வல்கனோ ஏற்பட்டது அப்படின்னா ஆசிட் ரெயினும் வந்து அதை தொடர்ந்து வரதுக்குறான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அட்மாஸ்ஃபியர் வந்து டாக்ஸிகேஷன் ஆகிடும். பிகாஸ் இந்த மாதிரி கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியரை இன்னும் டாக்ஸிக் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ஏர் குவாலிட்டி, வால்கனிக் கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் குவாலிட்டியை டேமேஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் ஃப்ளோராஸ் அண்ட் ஃபானாஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ லஹார்ஸ் அண்ட் டெப்ரிஸ் ஃப்ளோ. ஸோ ஆக்சுவலாக அந்த வால்கனிக் மெட்டீரியல் வந்து ஃப்ளோ ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கும், வெஜிடேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். ஜென்ரலாக இது எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு இடத்துல வல்கனோ நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட், வெஜிடேஷன்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனாமி ஆக்கர் ஆகும். இந்த வல்கனோ ஹேண்ட் இன் ஹேண்ட், எர்த்குவேக் ஹேண்ட் இன் ஹேண்ட், சுனாமி இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் ஆல்சோ ட்ரிகர் ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ சுனாமி 1883 எரப்ஷன்ஸ் அட் கிரக்கத்தோவா இன் இந்தோனேஷியா. ஸோ கிரக்கத்தோவா மவுண்டனில் இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வல்கனோஸ் ஃபாலோட் பை சுனாமி வந்து நடந்திருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்கனிக் லைட்னிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வல்கனோ நடந்த ஏரியாவில் கரண்ட் மொத்தமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இன்டென்ஸ் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அண்ட் வைல்டு ஃபயர். ஸோ கண்டிப்பாக இது நமக்கு தெரியும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன் ரேஞ்சஸில் நடக்கும்போது வைல்டு ஃபயர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வாட்டர் குவாலிட்டி, லஹர்ஸ் அண்ட் டெப்ரிஸ் ஃப்ளோனால வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகிடும். ஜென்ரலாக வந்து வால்கனோ நடக்கும்போது இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகிடும். ஏரும் கண்டாமினேட் ஆகும், வாட்டரும் கண்டாமினேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டோபோகிராஃபி. ஏன்னா இப்போது ஒரு இடத்துல மீன்ஸ் இதுதான் மலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதை கட் பண்ணி தான் அது வந்து வல்கனோஸ் வந்து இதாகும். ஸோ ஃபஸ்ட்டே இந்த இடத்துல கிரேட்டர் கிரியேட் ஆகிடும். கிரேட்டர் ஒரு கால்டரா லேக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். வல்கானிக் லேக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். யூனிக், அதாவது அந்த வல்கனோ இஸ் அ டெஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். அப்போது அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஒன்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஃபாலோட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் அது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், யூனிக் எக்கோசிஸ்டம் வந்து கிரியேட் ஆகும். ப்ரொவைட்ஸ் இம்பார்ட்டன்ட் எக்கோசிஸ்டம் ஃபார் வேரியஸ் ஸ்பீஷியஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடக்கும். நெக்ஸ்ட்டு சாயில் ஃபர்டிலிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஒன்ஸ் வல்கனோ இதாகுதுன்னா பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபர்டைல் மெட்டீரியல் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுருது. லைக் எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ், லாவா டெபாசிஷனால எசென்ஷியல் நியூட்ரிஷன், டெக்கான் பிளாக் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டைலாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் பை வல்கனோஸ். ஸோ நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். ஜென்ரலாக வந்து ஒன்ஸ் வல்கனோ கிரியேட் ஆகிடுச்சு, ஒன்ஸ் வல்கனோ பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பயங்கரமாக கூல் ஆகிடும் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே. என்ன ரீசன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புகையெல்லாம் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரவரி கூலிங் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். மவுண்ட் தம்பாரா இன் இந்தோனேஷியா 1815 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி அப்படியே பல மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் வந்து வந்தது. அந்த வல்கனோக்கு அப்புறம் பல மாதம் வின்டராகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சரில் வந்து ஆகக்கூடிய இம்பேக்ட். ஸோ இம்பேக்ட் ஆஃப் ரீஜனல் என்விரான்மெண்ட். ஒரு ரீஜனலாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கிளைமேட்டு, அடுத்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான். யாரெல்லாம் அங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட் ஏர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா ஃபானா ஹியூமன் பீயிங்ஸ், அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய லேக்ஸு, ஸோ அதுக்கடுத்து வாட்டர் பாடிஸ், அதுக்கடுத்து சாயில், அதுக்கடுத்து டெம்பரேச்சர், ஜென்ரலாக ஓவராலாக டெம்பரேச்சர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஃபைனலாக வந்து இது கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எப்படியும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக வல்கனோ எரப்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் கிரியேட்ஸ் அ லோக்கல் இம்பேக்ட் ரீஜனலி ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் விச் கேன் பி ரிவர்ஸ்டு வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடலாம். அதாவது ஜென்ரலாக ஒரு ஜென்ரிக்கான ஒரு கன்க்ளூஷன். ஓகே, இப்போது செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின், அதாவது கொஷினை தாண்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இந்த கொஷினை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அட்ரஸ் பண்ணணும்னா ஸோ ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான் அதுவும். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் எங்கே பாதிக்குது, சேம் லாஸ் ஆஃப் ஜென்ரலாக, இது வந்து ரீஜனலாக ஜென்ரலி ஒரு வல்கனோ நடக்குதுன்னா ஹியூமன்ஸ்க்கு என்ன பாதிப்பு, எக்கனாமிக் என்ன பாதிப்பு, ஜியாலஜிக்கலாக என்ன பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லிடணும். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, ஹெல்த் அசார்ட்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி, கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போய் தான் ஆகணும். எக்கனாமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் டூரிசம் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் நாளைக்கு குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாமே சம்மரி மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிக்கலாக லேண்ட்ஸ்லைட்ஸு, சுனாமி இதெல்லாமே ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் ஓஷன் 75% ஆஃப் வேர்ல்டு ஆக்டிவ் வால்கனோ வந்து அங்கே தான் இருக்குது. மிட் ஓஷனிக் ரிட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வால்கனோஸ் வந்து அதுக்கு அடுத்தபடியாக அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இதை தான் முக்கியமாக மென்ஷன் பண்ணணும். என்னென்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம், செஸ்மிக் மானிட்டரிங், கேஸ் எமிஷன் மானிட்டரிங், தெர்மல் இமேஜிங், இது எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வச்சுருந்துருக்கணும். அசார்ட் மேப்பிங், ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஜோனிங், ப்ராப்பராக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்கனோ அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியா, வல்னரபிள் டு வல்கனோ அப்படின்னு சொல்லி நம்ம மேப்பிங் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் அவேர்னஸ் எஜுகேஷன். வல்கனோ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வல்கனிக் ஏரியா அப்படின்னு சொல்லி மேப் பண்ண உடனே அந்த இடத்துல ப்ரிப்பேர்ட்னஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் அவேர்னஸையும் க்ரியேட் பண்ணணும். ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறது இம்பேக்ட் ஆன உடனே அதை நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், பிளான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் சொல்கிறேன். இது வந்து மேஜராக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க. பட் கண்டிப்பாக வந்து ஜியாகிரஃபியில் திரும்பவும் ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். இன்னும் டெக்னிக்கலாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்கனோஸ் அண்ட் எர்த்குவேக் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் 2021 கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.